வணக்கங்க. நான் சங்கர் என்டர்டைன்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை. இது குபேர சனிக்கிழமை. இது வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும். இந்த சனிக்கிழமைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை பற்றி தாங்க பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சங்கு சக்கரத்தாரியாக காட்சியளிக்கிற பெருமாளுடைய திருக்கரத்தில் எப்போதுமே வலக்கையில் இடம்பெற்றிருப்பவர் தான் சக்கரத்தாழ்வார். இவர் பெருமாளுடைய இடது கையிலும் காட்சியளிக்கிற சக்கரத்தாழ்வாரை வழிபட நன்மையும் புண்ணியமும் கிடைக்கும். இந்த நிலையில் சக்கரத்தாழ்வாரை சனிக்கிழமை அன்று வழிபடுவது எதற்காக நல்லது, நன்மைகள் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சுதர்சன் என்றால் மங்களகரமானவன் என்று அர்த்தமாகும். சுதர்சன சக்கரம் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருப்பதால் பிற ஆயுதங்களை காட்டிலும் அது வலிமை வாய்ந்ததாக இருக்குமா. மகாவிஷ்ணுவின் ஆள்காட்டி விரலில் இருக்கிற சுதர்சன சக்கரம் எதிரியை ஈஸியாக அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்குதான், அழிச்சிட்டு வந்துடுவாங்களாம். பகவானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு மீண்டும் அவரது கரங்களுக்கே, அதாவது அவர் சொன்ன அவங்கள போய் கொன்னுட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்பிவிடுவார். அதுக்கப்புறம் அந்த சக்கரம் போய் நேராக மறுபடியும் அவர்கிட்டே அவங்கள சொன்னவங்கள போய் அழிச்சிட்டு அவர்கிட்டே வந்துடுது. அவர்கிட்ட கையில் மறுபடியும் உட்காந்துக்கிடும். பெருமாளின் வலது கையை அலங்கரிக்கிற சக்கரத்தாழ்வார், அது எல்லா பெருமாள் கோயிலையும் நம்ம பார்ப்போம். சக்கரத்தாழ்வார் அப்படின்னு அந்த சக்கரம் மாதிரியே ரவுண்டாக இருக்கும். அவர் தான் சக்கரத்தாழ்வார். எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போவீங்கள, கண்டிப்பாக சனிக்கிழமையான போயிருங்க. இந்த சக்கரத்தாழ்வாரை கண்டிப்பாக கும்பிடுங்க. அதாவது வேதாந்த தேசிகர் சுதர்சனாஷ்டகத்தில் சக்கரத்தாழ்வாரை போற்றி பாடியிருக்கார். அதே போல தாங்க திருப்பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரும் சோதி வல்லாத்துறை சுடரொளியும் பல்லாண்டு என்று சக்கரத்தாழ்வாரை போற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த சக்கரத்தாழ்வாருக்கு சக்கரராஜன், நேமி, திருவாளியாழ்வான், திகிரி, ராதானந்தம், சுதர்சன ஆழ்வார் என்று பல பேர் இருக்கு அவருக்கு. பெருமாள் கோயில் அனைத்திலுமே தனி சன்னதியில் அவர் அருள் புரிக்கிறார். 16 கைகளிலும் 16 ஆயுதங்களோடு காட்சி தருகிறார். சக்கரத்தாழ்வாரை வணங்கிட பயம் நம்மளுக்கு வராதுங்க. என்ன பயம் வராது? நம்ம இப்போ ஒரு யமதர்மர் பயம் இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, இதாயிருமா பயம் இருக்கும். அந்த மாதிரிங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது. ஏதாச்சும் நோய் வந்துடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி பயம் வராது. அந்த பயமெல்லாம் நீங்கள் நிம்மதி கிடைக்கும். கடனோ இல்லை உங்களுக்கு ஒரு வியாதியோ, முக்கியமாக எதிரியோட தொல்லை உங்களுக்கு இருக்காது. நிறைய பேருக்கு எதிரியோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் மானாங்கனியமாக எப்படிங்க எங்களுக்கு எதிரி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. எப்படி வருவாங்க? நீங்கள் யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியிருப்பீங்க. அவங்க ஒய்யாமல் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் அதே சக்கரத்தாழ்வாரை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா ஒய்யாமல் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டார். அவங்களே பண்ண மாட்டாங்க. அவங்க மனசு இறங்கிடுவாங்க. சரி, அவங்க தரையில் தரட்டும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மனசை இவர் மாற்றி விடுவார். அதனால தான் சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கும்பிடுங்க. கும்பிடாமல் இருக்காதீங்க. இன்னொன்று என்னன்னாக்க, கல்வியில் உங்களுக்கு ரொம்ப பின்னடைவில் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்காக இருக்கட்டும், அது உங்களுக்கு உயர்ந்த நிலையை உங்களுக்கு அடையும். கல்வியில் நீங்கள் கண்டிப்பாக தடைகள் எல்லாமே நீக்கி கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை சனிக்கிழமையான அந்த சக்கரத்தாழ்வாரை படிக்கிறவங்களும் கண்டிப்பாக கும்பிடுங்க. சிவன் கோவிலில் நவக்கிரக வழிபாடு இருப்பதால் சனிக்கிழமைகளன்று பக்தர்கள் நவக்கிரக வழிபட்டு தங்கள் தோஷங்களை நீக்கிக் கொள்வார்கள். என்னங்க சொல்கிறது? அப்படி இருக்கையில் விஷ்ணு கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதன் மூலமாக நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகத்திலேயே இருக்காம். ஏன்னா நவக்கிரகங்களை வழிபட்டால் தானே நம்மளுக்கு நவக்கிரக தோஷமெல்லாம் போகும் அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. விஷ்ணு கோவில்களில் உள்ள சக்கரத்தாழ்வாரை வழிபட்டாலே அதன் மூலமாகவே உங்களுக்கு அந்த நவக்கிரக தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். அதனால தான் சக்கரத்தாழ்வாரை
சனிக்கிழமைகளை கண்டிப்பாக தரிசனம் நல்ல வளமையான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்கிறாங்க பெரியவர்கள். அவங்க இதெல்லாமே தான் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சரி, நம்மளுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்து சக்கரத்தாழ்வார் சன்னதியில் என்ன மாதிரி நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லணும். முக்கியமான மந்திரமே இதுதான். சும்மா சாமி கும்பிட்டு வந்தால் அது பலன் அதிகமாக கொடுக்காது. அதனால் அந்த கோவிலுக்கு போய் சன்னதிக்கு போகிறோம்ல, போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம் சொல்ல போகிறீங்கன்னா, ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 9 தடவை விடாமல் சொல்லணும். பைய நிதானமாக சொல்லுங்கள். என்ன மந்திரம் சொல்ல போகிறீங்கன்னாக்க, ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம அப்படிங்கிற மந்திரத்தை விடாமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா நலனுமே கிடைக்கும். இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. மேலும் திருமணம் ஆகாதவங்க இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. அந்த மந்திரத்தை கண்டிப்பாக மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். 9 தடவை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் கைகூடி வருங்க. என்னுடைய சேனலுக்கு எல்லோருமே ஆதரவு தாரீங்க. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய சேனலை பார்க்குறீங்க எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி. மேலும் உங்களுக்கு ஒன்றும் இருக்குது. இதை என்றைக்கெல்லாம் நீங்கள் செய்யலாம்? எல்லா நாளுமே செய்யலாம். சனிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏகாதசியில் செய்யலாம். இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் சாமியை கும்பிட்றது ஏகாதசி, அப்புறமா புதன்கிழமையில். ஏன்னா புதன்கிழமைங்கிறது ரொம்ப நல்ல நாள். திருவோணம், இந்த மாதிரியான நல்ல நாளில் நீங்கள் சொல்லிக்கிடலாம். சக்கரத்தாழ்வாருக்கு துளசி சாற்றி வேண்டிக்கோங்க. துளசி சாற்றுங்க. பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ அதே தான் இவருக்கும் பிடிக்கும். அந்த சுதர்சனருக்கு உகந்த சனிக்கிழமை அன்னைக்கு சிவப்பு மலர்களால் மாலை அணிவிச்சு வழிபட்டால் நினைச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. சக்கரத்தாழ்வார ஏகாதசி, புதன்கிழமை, திருவோணம் போன்ற நாட்களில் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்சது நடக்கும். துளசி சாற்றி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வர இன்னல் எல்லாமே நீங்கி நிம்மதியும் ஆனந்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும். சுதர்சன சக்கரத்தின் வேகம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் எந்த ஒரு பதிவிலும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அதாவது